ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐஎன்எம்ல ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு பற்றி. வங்காளத்தில் 1902 பல ரகசிய சங்கங்கள் நிறுவனத்துலேருந்து தான் புரட்சிகர தேசியவாதத்தோட கதையே தொடங்குது அப்படிங்கிறாங்க. ஜதீந்திரநாத் பானர்ஜியும் அரவிந்த கோஷோடைய சகோதரருமான ஃபரீந்தர் குமார் கோஷ் அவங்களால தான் கல்கத்தாவில் அனுசீலன் சமிதி அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் புலன் பிகாரி தாஸ் அப்படிங்கிறவரோட முயற்சியால் டாக்கா அனுசீலன் சமிதி அப்படிங்கிறது 1906 உருவாக்கப்பட்டிருக்கும். இதோடைய தொடர்ச்சியாக புரட்சிகர வார இதழான யுகந்தர் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். வங்காளத்தில் நிதி திரட்டுறதுக்காக ஆகஸ்ட் 1906 ரங்பூரில் முதல் சுதேசி கொள்கையை நடத்தியிருப்பாங்க. அதே வருஷம் ஹேமச்சந்திர கனுகோ அப்படிங்கிறவர் இராணுவ பயிற்சி பெறத்துக்காக பாரிஸ்க்கு போயிருக்காரு. 1908 நாடு திரும்பின அவர் மணிக்தலா அப்படிங்கிற இடத்துல ஒரு பண்ணை வீட்டில் ஒரு மதச்சார்பு பள்ளியோட குண்டுகள் தயாரிப்பதற்கான ஒரு தொழிற்கூடத்தையும் நிறுவுறாரு. சுதேசி போராட்டக்காரர்களை கொடூரமாக நடத்திய டக்ளஸ் கிங்ஃபோர்ட் அப்படிங்கிற ஆங்கில அதிகாரியை கொல்றதுக்கான திட்டமும் அங்கே தான் தீட்டப்படுது. அந்த கொலை செய்யும் பொறுப்பு யாருக்கு அளிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் புரட்சிகரவாதியாக இருக்கக்கூடிய 18 வயசே நிரம்பிய குதிரா போஸ்க்கும் 19 வயது நிரம்பிய பிரபுல்லா சாகி அவங்கள்ட்ட தான் ஒப்படைக்கப்படுது. 1908 ஏப்ரல் 30 தவறுதலாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு சாரட் வண்டியின் மீது குண்டை வீச அது கிங்ஸ்ஃபோர்டுக்கு பதிலாக 2 ஆங்கில பெண்மணிகள் அதில் கொல்லப்படுறாங்க. பிரபுல்லா சாகி தற்கொலை செஞ்சுக்கிறாரு. குதிரம்போஸ் என்ன பண்ணுறாருன்னா, கைது செய்யப்பட்டு அவர் கொலை குற்றத்துக்காக தூக்கிலிடப்படுறாரு. அரவிந்த கோஷும் அவருடைய சகோதரரான ஃபரீந்தர் குமார் கோஷ் அவங்களோட மேலும் 35 நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. இந்த வழக்கில் இவங்களுக்காக யார் வாதாடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தரஞ்சன் தாஸ் தான் வாதாடுறாரு. இதுதான் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த லெசன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 2 தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற லெசனில் தான் இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.